இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த அனுமதியும் தரப்படவில்லை. எல்லா இடத்திலும் அதாவது தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் எல்லா ஊர்லயும் இப்ப சென்னை மாதிரியான அனைத்து ஊர்களிலும், அனைத்து நகரங்களிலும், அனைத்து மாநகராட்சிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அனுமதிக்கப்படும். அந்த அனுமதிக்கப்பட்ட லிஸ்ட்ல இருந்தே நாங்கள் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் வழங்கியிருந்தார். அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திரும்பவும் அது போலீஸோட சேர்ந்து மீதும் அவங்க குறிப்பிட்ட மற்ற இடங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்கள் அவங்க குறிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த 30 இடங்களிலும் நாங்கள் மறுபடியும் கிட்டத்தட்ட 2 கடிதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு காலையிலேயும் 3வது கடிதமாக போலீசாரே அவர்கள் எங்க இடம் உகந்ததா இருக்குதோ அந்த இடத்தையே குறிப்பிட்டால் கூட அங்கேயே நாங்கள் எங்களுடைய தலைவரின் பயணத்தை அந்த வழியிலாக மேற்கொள்கிறோம் என்று கடைசியாக இன்று காலை கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது போக டிசம்பர் கடைசி வரை, டிசம்பர் 20ஆம் தேதி வரை எங்களுடைய முழு சுற்றுப்பயண விவரம், அதாவது எங்களுடைய தலைவரின் மொத்த சுற்றுப்பயண விவரத்தையும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் ஏடிஜி அவர்கள் எல்என் அவர்களை சந்திச்சு அவர்கிட்ட மொத்த பயண விவரத்தையும் கொடுத்திருக்கிறோம். ஏனால் இதே மாதிரியான ஒரு விஷயம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து இடத்திலும் எங்களுக்கு நடக்கக்கூடாது. இன்னொன்னு, ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், இன்னைக்கு மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களின் புரோகிராம் மட்டும்தான் எல்லா இடத்திலும் தடை செய்யப்படுகிறது. எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய புரோகிராம் எல்லா இடத்திலும் அவருடைய நிகழ்ச்சிகள் எதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை. எங்களுடைய தலைவர் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆர்ப்பாட்டத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் சென்றுதான் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெற்றோம். மாநாட்டிற்கும் தெரியும் எவ்வளவு தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட 20 நாட்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி தான் நாங்க அனுமதி பெற்றோம். அதே போல சுற்றுப்பயணம், நீங்க எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க, எல்லா கட்சியினரும் மேற்கொள்றாங்க, எல்லாருக்கும் கிடைக்க அனுமதி எங்களுக்கு கிடைப்பதாக இல்லை. சோ அதனாலதான் இன்னைக்கு மொத்த விவரத்தையும், அதாவது மொத்த பயண திட்டங்களையும் இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறோம். அது போக அந்தந்த மாவட்டங்களிலும் எஸ்பி கிட்ட தனியா நாங்க கொடுப்போம், ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம். மொத்த ப்ரோக்ராம் பிளானையும் கொடுத்திருக்கோம். இதற்கு அப்புறம் கண்டிப்பாக மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்று கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அனைத்தையும், தன்னுடைய இன்னைக்கு ஒரு கேரியரின் உச்சத்தை விட்டு வரும் எங்களுடைய தலைவருக்கு இது போன்ற இடைஞ்சல்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு. இதை அனைத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவு, பேராதரவு இருக்கு. அந்த பேராதரவோட நாங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி இந்த தேர்தல் வரை மக்கள் சந்திப்பு எந்த தடையும்